Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஹேரை நல்லா கருகருன்னு நீளமாகவும் நல்லா அடர்த்தியாக வளர வைக்க ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ண போறோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுவும் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல ஹேர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஹேர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஆயில் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கத்தாழை எடுத்துக்கலாம். இந்த கத்தாழையை நீங்கள் கட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கத்தாழையிலேருந்து ஒரு எல்லோ கலரில் ஜெல்லு மாதிரி வரும். அந்த ஜெல்லுலாம் ஃபுல்லாக வர்றது வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். கத்தாழையோட 2 பக்கமும் அதனோட எண்டு வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலில் எதுக்கு கத்தாழை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கத்தாழையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டியோலைடிக் என்சைம் வந்து இருக்குது. இது வந்து நம்ம தலையில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் நீக்கிட்டு நம்மளோட முடியினோட வேர்க்கால்களுக்கு வந்து ஈரப்பதத்தை கொடுக்கும். இதனால் பொடுகு வந்து நீங்கிட்டு முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர்த்துக்கு இது வந்து யூஸ் ஆகுது. அதனால தான் வந்து நம்ம இதில் கத்தாழையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கத்தாழையோட 2 பக்கத்துலேயும் அந்த முட்களை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு கத்தாழையோட நம்ம ஜெல்லு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கத்தாழையோட 2 தோல் பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதனோட ஜெல்லை மட்டும் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த ஜெல்லை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சில கத்தாழையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஜெல்லை நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். நான் இந்த கத்தாழை ஜெல்லை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை எடுத்திருக்கோம். கருவேப்பிலை வந்து நான் கொத்தாக எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து ஃபுல்லாக வந்து கொத்து இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 600 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நான் வந்து அரை கைப்பிடி வர அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். எடுத்த அந்த ஒரு கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 கப்பு அளவுக்கு வந்து ஜெல்லாக வந்திருக்கு. ஸோ அந்த கட் பண்ண ஜெல்லையும் நான் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கை சேர்த்து அள்ளணும் அப்படின்னா 2 கையிலையும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நாம் அந்த எடுத்து வச்சுருக்க கத்தாழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கற்றாழை ஜெல்லை வந்து தனித்தனி பீஸாக வர மாதிரி எடுத்து விட்டுருங்க. அடுத்தது இந்த மாதிரி நல்ல நுரை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் கத்தாழை. நீங்கள் அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தாழை வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அப்பளம் பொரிஞ்சு வர மாதிரி வந்து நல்லா தனித்தனியாக இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை வந்து எடுத்து ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால நம்ம முடிக்கு வந்து அது ஊட்டச்சத்தை கொடுத்து நல்லா முடி நல்லா கருகரணும் நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து உதவுது. இப்போது நம்ம அந்த அடுப்பு என்ன தான் நம்ம சிம்மில் வச்சுருந்தாலும் அந்த கருவேப்பிலை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம் அந்த எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணுறதுனால நம்ம உடம்போட சூட்டை வந்து இது குறைச்சிட்டு நம்ம உடம்புக்கு வந்து இது குளிர்ச்சியை தரும். அது இல்லாமல் நமக்கு உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சி ஆகிறதுனால அந்த முடி கொட்டுறது நிறுத்திட்டு நமக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. வெந்தயத்தை யூஸ் பண்ணுறதுனால இது நல்லா ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் கிடைக்கும். இந்த வெந்தயத்தை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்தயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அது இல்லாமல் இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்மிலே வச்சு செய்கிறதுனால தான் அது வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லா எண்ணெயிலே பொரிச்சு எடுத்த மாதிரி வரும். ஒரு கருவேப்பிலை எடுத்து நீங்கள் உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உடையிற மாதிரி வரணும். இதுதான் வந்து இதுக்கான பதம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days வரைக்கும் நம்ம அப்படியே இந்த பாத்திரத்துலேயே வச்சுருக்கலாம். 2 days கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிட்டு அந்த ஆயில் வந்து டோட்டலாகவே வந்து நல்லா கலர் சேஞ்சாக இருக்கும். அடுத்தது இந்த எண்ணெயை வந்து நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இந்த எண்ணெயை வடிகட்டினதுக்கப்புறம் இதை வந்து நான் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க போகிறேன். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வீக்லி 3 times யூஸ் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 months வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆகிட்டு நல்லா முடி நல்லா கருகருன்னு நீளமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.